ஹலோ ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு கவிஸ் டைரி. நான் உங்கள் காவியா பேசுகிறேன். இந்த வீடியோ போன சண்டே இல்லாமல் போன சண்டே எடுத்தது. அதாவது ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடி நாள் அக்டோபர் 6 எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவோட ஹாலிடே அசைன்மெண்ட் இருந்துச்சு, அது பாக்கி பேலன்ஸ் இருந்ததுனால காலையிலே உட்காந்து ஃபினிஷ் பண்ண வச்சாச்சு. அப்போ தான் மேடமை வந்து விளையாடவே விட்டேன். அன்றைக்கி சண்டே வீட்டுக்கு கிளம்புறதுனால அம்மா வந்து மீன் குழம்பு எறா கிரேவிலாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தான் வேண்டாம்மா, எனக்கு மீன்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் என் தங்கச்சி சொன்னால் நான் சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணுறேன்டி, சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் அவள் ட்ரை பண்ணியிருந்தா. ரொம்ப நாளாக சீரக சம்பா ரைஸில் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாலாம். ஃபைனலி மேடம் கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க. என்னதான் ஆசைப்பட்டு பிரியாணி சமைச்சாலுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் பதத்தோட செஞ்சிருந்தா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப்லி பிரியாணி வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்வோம். அது வந்து சீரக சம்பா ரைஸில் செய்யும் போது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது, எப்படி வரும் அப்படின்ட்டு. அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் டேரெக்டாக லஞ்சுக்கே போயாச்சு செய்கிறதுக்கு. அதனால நடுவில் பாப்பாவுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா. எனக்கு ப்ரெட்டு வேணும்னு ஒரே ஆடும் ப்ரெட்டை பார்த்த உடனே. அதனால் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ப்ரெட்டில் ஜாம் போட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சைடில் எனக்கும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால் நானும் வந்து ஒன்று கேட்டு அம்மா போட்டு கொடுத்தாங்க. இங்கே நான் தாளிக்கிறதுனால நான் செஞ்சேன்னு நினச்சிக்காதீங்க. பிரியாணி எல்லாம் சிஸ்டர் தான் செஞ்சான். ஃபுல் ப்ரிப்பரேஷன் அவள் தான். பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, முட்டை எல்லாமே வந்து மேடம் தான் சமைச்சாங்க. என் சிஸ்டர் என்னை விட சூப்பராக செய்வான் சமையல்லாம். அதனால் வந்து அவள் தான் அன்றைக்கி வந்து ஃபுல் டிஷ் அவள் தான் ப்ரிப்பேர் பண்ணான். எல்லாம் எங்கள் மம்மியோட ட்ரைனிங். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் பிரித்து கொடுத்தாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் சமையல் அந்த வேலை பார்த்துப்பேன், வீட் க்ளீன் பண்ணுறது பார்த்துப்பேன். என் தங்கச்சி வந்து பாத்திரம் கழுவியது அந்த மாதிரி வேலை பார்த்துப்பான். சின்ன தங்கச்சிக்கு வந்து இந்த குப்பை போட்டு வர்றது, கடைக்கு போகிற வேலை, இந்த மாதிரி சின்ன வேலை அவளுக்கு 3 பேருக்கும் ஒரு வேலை பிரித்து கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா என் சிஸ்டர் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுதான் டிஃப்ரென்ஸு. பிரியாணி சூப்பராக வந்துச்சு. குக்கரில் தான் வந்து செஞ்சோம், செம்மையாக வந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 1:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து காலையில் டிஃபன் செய்யாமல் டேரெக்டாக லஞ்சு செஞ்சுட்டு வரலையே, அதனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு சாப்பாடு போட்டுன்னு கடகடன்னு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன். அவகிட்ட என் தங்கச்சிட்ட சொல்ல, ஆனால் வந்து இந்த வீட்டில் சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து எடுத்து கொடுத்தா. வீட்டுக்கு வந்து அழகாக இருக்குது, க்யூட்டாக இருந்துச்சு. அவளுக்கும் வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். இந்த வீடியோ எடுத்து காமிச்சா இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் அந்த கிளிப்பை ஆட் பண்ணிட்டேன் இந்த வீடியோலையும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா 4:30 வந்து ராவுகாலம் இல்லையா, அதனால் ராவுகாலத்தில் கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்புனேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தேன் நான். இவ்வளோ நாள் அம்மா வீட்லேயே இருந்துட்டு சடனாக வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த டேவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாகவே. எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 6 மணி இன்னும் ஆகலை, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி 6 மணி ஆனோடனே டான்னு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் அன்றைக்கி வந்து மதியானமே வந்துட்டார். லஞ்சு சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து 6 மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.